வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலஜர் சிவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் என்னென்ன லக்ஷ்மியை வழிபாடு பண்ணிங்கன்னா செல்வ சேரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர் லக்னத்துக்கு பாக்கியாதின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவாதிபதி யாருன்றது நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த 9ஆம் பாவாதிபதி சூரியனாக இருந்தால் விஜயலட்சுமியை வழிபாடு பண்ணலாம், சந்திரனாக இருந்தால் கஜலட்சுமியை வழிபாடு பண்ணலாம், செவ்வாயாக இருந்தால் தைரியலட்சுமி வழிபாடு பண்ணலாம், புதனாக இருந்தால் வித்யாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். இதே 9ஆம் பாவாதிபதி குருவாக இருந்தால் சந்தானலட்சுமி வழிபாடு பண்ணலாம், சுக்கிரனாக இருந்தால் தனலட்சுமியை வழிபாடு பண்ணலாம். இதுவே உங்களுக்கு சனி பகவானாக இருந்தால் தானியலட்சுமியை வழிபாடு பண்ணலாம். சரி, ஓகே. 9ஆம் பாவாதிபதி ஓகே. இந்த 9ஆம் பாவத்துக்கு இப்போ ராகு கேது இருக்கு அப்படின்னா நம்ம ஆதிலட்சுமியை வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு 9ஆம் பாவாதிபதியை யாருன்னு பார்த்து அந்த லட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு எப்பவுமே செல்வ செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.